ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்காக ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்னடான்னா ரோட்டுக்கடலை வேர்க்கடலை சுண்டல். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதை செய்கிறது. நம்ம இதுக்கு பெரிய சீக்கிரத்துலேயே பெரிய இது கண்ணெடுத்து ஒரு கேரட்டு பெரிய கேரட்டும் எடுத்து துருவி வச்சுக்கிட்டோம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து துருவிக்கிட்டோம். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி கட் பண்ணது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தால் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடலாம். நான் அது போடாமல் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, குழந்தைகள் சாப்பிட்றது இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதில் கலந்துக்கிறோம். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுருவோம். இது போட்டுட்டு நம்ம வேர்க்கடலை என்ன பண்ணிடுவோன்னா அவிச்சு வச்சுருக்கோம், அந்த வேர்க்கடலையை தான் போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பச்சை வேர்க்கடலை விற்கும் கடையில், அதை வாங்கி ஒரு காலையில் ஊற போட்டிங்கன்னா சாயந்தரத்துக்கு குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு உப்பு போட்டு வேக விட்டிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப இது. அதே மாதிரி நீங்கள் எப்போ இதை பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்களோ இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மதியானமே. அப்போ எப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த டைமில் உங்கள் வீட்டில் மிக்சரு இல்லை ஓமப்பொடி இல்லாட்டினா ஏதாவது காராபூந்தி, நான் என்கிட்ட காராபூந்தி இருந்தது அதனால் நான் அது போட்டுட்டேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். கேரட்டு, வெங்காயம், வேர்க்கடலை எல்லாம் ரொம்ப சத்து, ப்ரோட்டீன் சத்தும் அதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது.